பாருங்கள், இந்த பேஸ்கெட்டை நான் இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணேன்றதை சொல்கிறேன். உங்களுக்கு பேஸ் போட்டது, கார்னர் திருப்பந்து எல்லாமே சொல்லி கொடுத்தேன். மேலே ரன்னிங் ஒயர் வச்சு எத்தனை லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 8 லைன் போட்டிருக்கேன். 8 லைன் போட்டு எல்லாமே ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா மொத்தம் வந்து நம்ம கட் ஒயர் எத்தனை எடுத்தோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கட் ஒயர் எடுத்தோம். சென்டரில் 1 2 3 4 5 6 7 இந்த கார்னரில் 3 நாட்டு விட்டுட்டு இந்த கார்னர்லேருந்து இங்கே 3 லைன் இந்த பக்கம், இந்த கார்னர்லேருந்து ரைட் சைடு 3 நாட்டும், இந்த கார்னர்லேருந்து லெஃப்ட் சைடு 3 நாட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற சென்டரில் இருக்கிற அந்த 7 நாட்டை உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த அதே மாதிரி இந்த சைடும் இன்சர்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இதை பாருங்க, நான் இது சென்டர் நாட்டு, இதுக்கப்புறம் 3, இதுக்கப்புறம் 3 நாட்டு உள்ளே அப்படியே 2வது நாட்லேருந்து அப்படியே இன்சர்ட் பண்ணால் போதும். நான் அப்படி தான் இந்த பக்கம் பண்ணியிருக்கேன். ஒரு 4 நாட்டு 5 நாட்டுக்கு இன்சர்ட் பண்ணி விட்டுடுங்க உள்ளுக்குள்ளே. நம்மளால் எந்த அளவுக்கு கை உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ண முடியுமோ. நம்ம ஒயரை வேஸ்ட்டாக வெட்டி போடாமல் மீதி இருக்கிற எல்லா ஒயருமே எவ்வளோக்கு எவ்வளோ இன்சர்ட் பண்ணுறோமோ நம்மளுக்கு வந்து பேஸ்கெட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். பேக் ஆகட்டும், பேஸ்கெட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே ஒயரை இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் உள்ளுக்குள்ளே சென்டரில் 7 1 2 3 4 5 6 7 7 லைன் நம்ம வந்து 1 2 3 4 5 6 7 8 லைன் போட்டிருக்கோம். 8 லைனும் ஏணிப்படி முடிச்சு போட்டு அப்படியே சுற்றி போட்டிருக்கோம். அதோட நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டிட்டு இந்த 7 நாட்டுக்கு உள்ளுக்குள்ளே சென்டரில் 7 நாட்டுக்கு இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் 3 நாட்டு விட்டாச்சு, இந்த பக்கம் 3 நாட்டு விட்டாச்சு. இப்போ அந்த விட்டதை என்ன பண்ணணும்னா, நான் இது போட்டுட்டேன், அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்டதால் நான் போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு ஓரலாக சொல்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இப்போது நம்ம இந்த கார்னரில் 3 நாட்டு விட்டோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம இந்த சென்டர் இன்சர்ட் பண்ணிட்டோம் 7 நாட்டுக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற ஃபஸ்ட்டு நாட்டிலேருந்து இங்கே 3 நாட்டு இருக்கும். பேஸ் போட்டது நமக்கு இருக்கிற ஒயரு. அதுக்கப்புறமா இந்த கார்னர்லேருந்து 3 நாட்டு விட்டோம் இல்லைங்களா, அது வரைக்கும் அப்படியே ஒரு ரோ போட்டுகிட்டே வரணும். ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் சொருகிறதுக்கு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்த லைன் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுடணும். 2வது நாட்டிலேருந்து ஆரம்பித்து அப்படியே போட்டுட்டு வந்து இங்கே லாஸ்ட் நாட்டு விட்டுடணும். ஒரு நாட்டு முன்னாடியே நிறுத்திட்டு அதே மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டுணும். அதுக்கு அடுத்த லைன் 3வது லைன் வந்து திரும்பவும் ஏற்கனவே போட்ட லைனில் ஒரு நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்டிலேருந்து போடணும். இந்த பக்கம் ஒரு நாட்டு, இந்த பக்கம் ஒரு நாட்டு விட்டுட்டு போடணும். அதே மாதிரி தான் அடுத்த லைன் 4வது லைனும் அதே மாதிரி தான். 5வது லைனு 1 2 3 4 5 6 7. இப்போது ஃபஸ்ட்டு லைனில் 15 இருக்கும். 15 13 11 9 7. இந்த பக்கம் ஒரு நாட்டு, இந்த பக்கம் ஒரு நாட்டு குறைச்சி போட்டு வரும்போது நம்மளுக்கு இங்கே வந்து 7 நாட்டில் நிற்கும். 7 நாட்டில் மட்டும் 2 ரோ போட்டுக்கோங்க. நம்மளுக்கு இந்த ஷேப்பு அழகாக கிடைக்கும். நம்ம ஹேண்டில் போடும்போது நல்லா இருக்குன்றதுனால 2 ரோ போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்ன்ட்டு என்னோட ஐடியா. நான் 2 லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு உள்ளுக்குள்ளே எல்லா ஒயரையும் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த நாட்டை சொருவாதீங்க. மேலே இருக்கிற ஃபஸ்ட் ரோ இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு இந்த 2 சைட்லேயும் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த 2 நாட்டை இந்த பக்கம் இந்த பக்கம், இந்த பக்கம் இந்த பக்கமும் இன்சர்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஒயரை கட் பண்ணிடுங்க. பார்த்து கட் பண்ணுங்கள். வேறு ஒயரை மாற்றி கட் பண்ணிட போகிறீங்க. கட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் இந்த மேல் நோக்கி இருக்கிற இல்லைங்களா அந்த ஒயரை இன்சர்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இப்படி கரெக்டாக வரும் சொருகிறதுக்கு. இல்லைன்னா நம்ம இந்த நாட்டை ஃபஸ்ட்டு சொருவிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால நான் இந்த மெத்தடில் தான் பண்ணேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற லாஸ்ட் நாட் 2வது நாட்லேருந்தே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்க. இப்போ அடுத்த நாட்டு அதே மாதிரி உங்களுக்கு எப்படி கை வாட்டம் இருக்கோ அதே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா ஒயரையுமே இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் ஒரு ஷேப்பு. நம்மளுக்கு இந்த சைடும் இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். நம்ம அவ்வளோதான், பேஸ்கெட்டை முடிச்சிட்டோம். நல்லா பெரிய சைஸாக வந்திருக்கு. இதில் ஒரு ப்ளவுஸ் பிட்டு, வெத்தலை பாக்கு, பழம் எல்லாமே வச்சு 2 வளையல்னாலும் எல்லாமே வச்சு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு அதுக்குள்ளே எவ்வளோ திங்ஸ் கேரி பண்ண முடியுதுன்றத உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த பேஸ்கெட்டு. இது அர்ஜென்ட்டாக கேட்டதால் நான் போட்டுவிட்டேன். இல்லைனா உங்களுக்கு இது எப்படி போடுறது, இது ஈஸி மெத்தடுன்னு தான் சொன்னால் புரிஞ்சுப்பீங்கன்றதுனால நான் வந்து ஓரலாக சொல்லிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஹேண்டில் வந்து உங்கள் விருப்பம் போல் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் வந்து இல்லை ஃபேன்சி ஹேண்டில் போடுறாங்க பார்த்தீங்களா, இப்போ 3 ஒயரில் 4 ஒயரில் 5 ஒயரில் ஃபேன்சி ஹேண்டில் இந்த சென்டரில் ஆரம்பித்து அப்படியே ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்து இந்த சென்டர்லேயே முடிக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ ஹேண்டில் போட்டுக்கலாம். நான் எந்த மாதிரி ஹேண்டில் போடுறேன்றதையும் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாங்கள் வந்து ஒவ்வொரு டிசைனாக கற்றுக்கிட்டு உங்களுக்கு நீங்களும் அந்த மாதிரி பேஸ்கெட்டு மாடர்னாக போடணும், நியூ டிசைனாக போடணுன்ற ஒரு கான்செப்டில் தான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அதனால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் உங்கள்கிட்ட கேட்குறோம். தேங்க்யூ.